40 வருஷமா இது மாதிரியான பொருளாதார தடைகளை எதிர்கொண்டு அந்த நாடு சர்வைவ் ஆகி இன்னைக்கு நிக்குது. ஆனா ஈரான் வெறும் 28 நாள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்க்கு ஒரு தடையை போட்டான். உலகமே அலறுது. இப்ப ஒரு நிமிஷம் அப்படியே ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்க. 27 நாளைக்கு உலகமே அலறீங்களே, 40 வருஷம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒருத்தன் தடை போட்டு வச்சிருக்கீங்க, அதுல சர்வைவ் ஆகி நிக்கிறான்னா அப்போ அவனோட சர்வைவிங் ஸ்கில் எவ்வளவு திடமானது. மொசைக் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. மொசைக் டாக்ட்ரின் அப்படின்னா ஈரான் தன்னுடைய ராணுவத்தை தன்னுடைய நாட்டை தற்காத்துக் கொள்வதற்காக உருவாக்கி கொண்ட ஒரு ராணுவ கொள்கை அப்படின்னு சொல்லலாம். அது பேர் மொசைக் டாக்ட்ரின். இட் மீன்ஸ் ஈரான் காயசண்டிகையின் அச்சய பாத்திரத்தில் இருக்கிற ஆயுதங்களை போல ஈரான் தரப்பு அவங்க ஆயுதங்களை குவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கெங்கேயோ மலை இடுக்குகள்ல சுரங்க பாதைகள் எல்லாம் தோண்டி கிலோமீட்டர் கணக்குல உள்ள ஆயுதங்களை உற்பத்தி செஞ்சு அடுக்கி வச்சிருக்காங்க. சில சர்வதேச மிலிட்டரி வல்லுநர்களோட கருத்தின்படி ஈரான் இப்ப பயன்படுத்திட்டு இருக்கிற அந்த சாஹித் ரக ட்ரோன், பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இதெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்தியாவும் தொடர்ந்து ஈரானுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிற பொழுது இந்த எண்ணெய்கள் தொடர்ந்து வருமான ஒரு கேள்வி இருக்குல்ல, அதற்காகத்தான் லாக்டவுன்ங்கிற ஒரு தணிக்கையெல்லாம் மோடி கொடுக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பா வருதா இல்லையா? நீங்க இவங்க ஓப்பனா இஸ்ரேல் பக்கம் நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஈரான் தொடர்ந்து எண்ணெய்கள் கொடுக்காது. சோ இப்போதைய நிலைமையில் ஈரானுடைய பெருந்தன்மையின் காரணமா மட்டும்தான் இந்தியாவுக்கு எரிபொருள் வந்துகிட்டு இருக்கே தவிர இந்தியாவுக்குன்னு தனியா ஒரு ஸ்டேக், இவங்களோட நெகோசியேஷன் ஸ்கில் அப்படி எல்லாம் அது எதுவும் அப்படி சொல்றதுக்கு இல்ல. ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அதுல இவர் எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யவில்லை. இன்னொன்னு இன்னைக்கு மோடி என்ன அறிவிச்சுக்காருனாக்க, கலால் வரியே 10 ரூபாய் இருந்ததை 0 ஆகியிருக்காரு. அப்ப இப்படியான முன்னேற்பாடு செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பா வருது. ராகுல் காந்தி என்ன சொல்றாருனாக்க, உங்களுக்கு தெரியும் யூரியா இல்லாம இந்திய விவசாயமே நடக்காது. அந்த அளவுக்கு நம்ம சேர்ந்தோம். இப்போ 60-70% யூரியாவுக்கு அவங்க நம்பியிருக்க நேரத்துல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நாங்க கச்சா எண்ணெய்க்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்கோம் அப்படின்னு ஈரான் திட்டவட்டமா சொல்லல. இந்தியாவுக்கு வருவதாக உத்தரவாதம் அளித்திருக்கிற அந்த கப்பல்கள்ல உரம் ஏற்றப்பட்ட கப்பல்களும் கூட வரலாம். அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனா என்ன பிரச்சனைனா, உலகம் முழுக்க இந்த